ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி குக்கிங்கில். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஊற வச்ச ஒரு 10 செகண்ட்ஸ் ஊற வச்ச அவல், அப்புறம் கிரேட்டட் கோகோனட்டு, உளுத்தம்பருப்பு, கடுகு, லாஸ்ட்டாக லெமன், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, கோகோனட் ஆயில். பேன் சூடாகிட்ட பிறகு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை, ஆனியன், பச்சை மிளகா. கருவேப்பிலை, ஆனியன், பச்சை மிளகா, அது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ஃப்ரையாக வதங்கிருச்சு. இப்போ வந்து ஊற வச்ச அவலை அதில் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்தோன்னா தேவையான அளவு சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட். ஓகே கைஸ், இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம 2 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு, லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கிரேட்டட் துருவி வைத்த தேங்காவை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். நல்ல ஈஸியான குயிக்காக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. காலையில் நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஓகே, ஃபைனலி நம்ம அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. பட் டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.